ஓம் திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமான் இன்னருளால் திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டுள்ள இறைவனை பற்றி மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருள்கிறார். மாணிக்கவாசக பெருமான் பாண்டி நாட்டினுடைய தலைமை அமைச்சராக பாண்டி நாட்டுக்கு வேண்டிய அரசுக்கு வேண்டிய குதிரைகளை விலைக்கு வாங்க கீழே கடற்கரைக்கு செல்கிறார். பெருத்த நிதியத்தோடு செல்கிறார். அரசன் அனுப்புகிறான், இவர் செல்கிறார். அப்படி போகின்ற வழியிலே திருப்பெருந்துறை என்ற ஒரு இடத்தில் குருந்த மரத்தடியில் ஒரு அந்தரானை பார்க்கிறார். அந்தர வடிவத்தில் இருக்கின்ற இறைவன் அவர். அவரை பார்த்தவுடன், அவரை கண்டவுடனே அந்த காட்சி இவரை ஈர்த்தது. இவர் நேராக திரும்பி அவரிடத்துக்கு சென்று அவர் திருவடிகள் வீழ்கின்றார். மாணிக்கவாசக பெருமான் தரையிலே அவர் திருவடியை வைக்கிறார். எல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட், எண்ணி முடிப்பதற்குள் நடந்த நிகழ்ச்சிகள். இறைவன் ஈர்க்கிறான், அவர் ஈர்க்கப்படுகிறார். அவன் திருவடி வைத்து, இணையார் திருவடி என் தரைவேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேங்க. அவருடைய துறவி ஆயிட்டார். உடனே துறவி. இறைவன் ஈர்க்கப்பட்டதனால் அதன் பின்பு வரிசையாக பாடுகிறார். நற்றமிழில் திருவாசகர் பாடுகின்ற பாடல்கள் எல்லாம் திருவாசகம் என்று பெயர் பெறும். உலகத்திலேயே மனிதன் பாட இறைவன் எழுதிய ஒரே நூல் திருவாசகம் ஒன்றுதான். வேறு எந்த நூலுக்கும் இந்த பெருமை கிடையாது. வேதத்திலும் கிடையாது, வேறு எந்த நூலுக்கும் கிடையாது. அப்பேற்பட்ட மாபெரும் நூல் இந்த திருவாசகம். இதன் பெருமையை நம் தமிழர்கள் உணர்ந்தார்கள், அறிந்தார்கள், பேரறிஞர்கள் எழுதினார்கள். ஒரே யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பேற்பட்ட இந்த நூலுக்கு, திருவாசகத்திற்கு, இதனை தமிழ்நாட்டில் தமிழை கற்று தம்முடைய மதத்தை பரப்புவதற்காக தமிழை கற்ற ஒரு மாபெரும் துறவியார் இங்கிலாந்திலிருந்து வந்தார். இங்கே தமிழை கற்றார். தமிழர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நினைத்தார். தமிழில் ஒன்றும் இல்லை என்று நினைத்தார். திருவாசகம், திருக்குறள், நாலடியார் போன்ற நூல்களை கற்றவுடன், ஆஹா, தமிழில் எவ்வளவு உயர்ந்த கருத்துகள் நூல்கள் இருக்கின்றன. இவர்களை நாம் காட்டுமிராண்டி நினைத்தோமே. இவர்கள் அல்லவா உலகத்தில் தலை சிறந்த ஞானிகள், பகுத்தறிவுடையோர். இறைவனை அறிவதுதானே பகுத்தறிவு. கற்றதனால் ஆய பயன் என்பது வாலறிவர் நற்றாள் தொழாரணில் என்றாரே திருவள்ளுவர் பெருந்தகையார். அதனை உணர்ந்தார். உணர்ந்தவர் வெளிநாட்டுக்காரர். அவர் பெயர் டியூ போப். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் 1900. அப்பேற்பட்ட நூல் இந்த நூல் திருவாசகம். நிறைய பேரறிஞர்கள், மேலை நாட்டு அறிஞர்கள் தமிழை ஒன்றுமே இல்லாத மொழி என்று நினைத்தவர்கள் மாபெரும் மொழி என்று கண்டுகொண்டார்கள். ஜியு போப், ஃபாதர் பெஸ்கி, வீரமாமுனிவர், ராபர்ட் டி நொபிலி, இன்னும் எத்தனையோ பேரறிஞர்கள் தமிழை கற்று தம் தம் நாடுகளில் மொழிபெயர்த்தார்கள். ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன் போன்ற பல மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளார்கள். இன்று உலகச்ச மொழிகள் பலவற்றுள்ளும் தமிழ் முந்தைய முதல் மொழி என்று எல்லாரும் கூற தலைப்பட்டுள்ளார்கள். முக்கியமாக நமது இந்திய நாட்டின் தலைமை அமைச்சராக இருக்கின்ற உயர் திருவாளர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவில் சொன்ன சொற்பொழிவில் அவர் செய்த ஒரு கூற்று நம் உள்ளதெல்லாம் பூரிக்கிறது. என்ன சொன்னார்? உலகத்தில் உள்ள மொழிகளிலேயே முதல் மொழி தமிழ்தான் என்றார். உலகத்தில் உள்ள மொழிகளிலேயே முதல் மொழி தமிழ்தான் என்றார். அந்த கூற்றை கேட்ட தமிழர்கள் மெய்சிலித்திருப்பார்கள். தமிழ் இஸ் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு. என்ன பொருள்? உயர்தனிச்ச மொழிகளாகிய லத்தீன் மொழி, கிரேக்க மொழி, சீன மொழி, அரேபிய மொழி, ஹீப்ரு மொழி, சமஸ்கிருத மொழி, இன்னும் பல மொழிகள் இருக்கின்றன. லிபி இல்லாத மொழிகள், பல மொழிகள். எல்லா மொழிகளுக்கும் முதல் மொழி
தமிழ் மொழிதான் என்று அமெரிக்காவில் பறைசாற்றினார் நமது பிரதமர் திருவாளர் நரேந்திர மோடி அவர்கள். அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் உள்ள என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, பேரன் பேத்திகளே, நீங்கள் அனைவரும் உங்களுக்கு மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும். இன்று முதல் திருவாசகம் அனுப்புகிறேன், சிவபுராணம் படிக்கிறேன். யாருக்காக? நம் எல்லாருக்கும், உலகத்தார் எல்லாருக்கும், தமிழர்களுக்கு மட்டுமல்ல, தமிழர் அல்லாதாருக்கும் சேர்த்து படிக்கிறேன். சைவர்களுக்கு மட்டுமல்ல, சைவர் அல்லாதாருக்கும் படிக்கிறேன். கிறிஸ்தவர்கள், முகமதியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், எல்லா மொழியினருக்கும், இதெல்லாத்தவருக்கும் படிக்கிறேன். ஏனென்றால் இந்த மொழி எல்லாம் வல்ல இறைவன் எழுதிய நூல் இது. மனோன்மணியின் சுந்தரனார் கூறுகிறார், கடையூழி வரும் தனிவை கழிக்க இந்த பிரதியை வைத்திருக்கிறேன் என்று சிவபெருமான் சொல்கிறார். அதை மனோன்மணியின் சுந்தரனார் சொல்கிறார். அப்பேற்பட்ட உயர்ந்த நூல் இந்த திருவாசகம். இந்த திருவாசகம் எங்கு பாடப்பட்டது? திருப்பெருந்துறை என்ற ஒரு பெரிய தலத்தில் பாடப்பட்டது. அங்கேதான் ஒரு பெரிய கோவில் கட்டியிருக்கிறார். யார்? மாணிக்கவாசக பெருமாள், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த பாண்டியா கிங்டம். அந்த 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 கோவில் இன்றும் எல்லாரும் வியப்புறும் வகையில் இருக்கின்றது. திருப்பெருந்துறை இறைவன் ஆட்கொண்டானவரை. கோவில் அற்புதமாக இருக்கிறது. கல்லால் செய்யப்பட்ட சாளரமா, இது மரத்தாம் என்று அந்த காலத்தில் வெள்ளைக்கார அறிஞர் இன்ஜினியர் ஒருவர் தன் கையில் இருந்த துப்பாக்கி வைத்து சுட்டு பார்த்தார். அது கல்லா மரமா என்று. கல் என்று தெரிந்து கொண்டார். அப்பப்பப்பா, இவருடைய கலை நுணுக்கமான கலை எவ்வளவு உயர்ந்தது, நம்மவர்களுக்கு தெரியாத கலையாயிற்றே என்று வியந்து மிக மிக பாராட்டினார். அப்பேற்பட்ட கோவில் அவருடைய கோவில், திருப்பெருந்துறை கோயில். இன்று அது நாச்சியார் கோவில் என்று வழங்கப்படுகிறது. அது திருப்பெருந்துறை. அந்த ஊரின் மூலம் அவரை ஆட்கொண்ட இறைவனை முதல் திருப்பெருந்துறை இறைவனை பற்றி பாடுகிறார் சிவபுராணம். மிக உயர்ந்த பாடல், ஒப்பற்ற பாடல், இறைவனை குறித்த பாடல்களிலேயே தலை சிறந்த பாடல் என்று பாராட்டுகிறார்கள் மேலை நாட்டு அறிஞர்கள், நம் நாட்டு அறிஞர்கள். எல்லாரும் ஒரு சேரப் போகின்ற அந்த பாட்டை இப்பொழுது உங்களுக்கு நான் கூறப்போகிறேன். செந்தமிழில் கூறப்போகிறேன். எளியேன் 80 வயது நிரம்பிவிட்டது. 81 நடக்கிறது. என் அன்னை, என்னை பெற்ற அன்னை ஒரு முறை எங்கள் உயர்நிலைப்பள்ளி பண்ணை கோபாலசமுத்திரம் உயர்நிலைப்பள்ளி என்று திருநெல்வேலி இருக்கிறது. ரொம்ப பழமையான பள்ளிக்கூடம். அங்கே எங்கள் ஆசிரியர், பேராசிரியர் திருவாளர் ஜி.என். விஸ்வநாதையர் அவர்கள் என்னை பாடுமாறு படித்தார்கள். பள்ளி அசம்பிளியில் பாடுக என்று. அதன்படி நான் எங்கள் அம்மாவிடம் இசை கற்று அந்த பாட்டை கேட்டேன். ஒரு 20 வரிகள் மட்டும் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த பாட்டை இப்போ உலகத்தார் உங்கள் எல்லார் முன்னாலையும், என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவர் முன்னாலையும், பேரன் பேத்தி எல்லாரும் முன்னாலையும் விடுகிறேன். எல்லாரும் நன்றி வாழ்க. இன்று உலகத்தை பீடித்துள்ள இந்த கொடிய நோயிலிருந்து நாம் தப்ப வேண்டும். இதை வெல்ல வேண்டும். நாம் வெற்றி பெறுவோம். நாம் வெற்றி பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனே நமக்கு ஆசீர்வதிப்பான், துணை புரிவான். அவனையும் இணைந்து நீங்கள் எல்லாரும் வேண்டுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவரை என்ன பேர் சொல்லிவிடாலும் வணங்க. நாங்களாம் சிவன்போம், தென்னாடுடைய சிவனே வணங்குவோம். அவன் தான் எல்லா நாடுகளுக்கும் இறைவன். எல்லா நாடுகளுக்கும், ஏன் எல்லா உலகங்களுக்கும் இறைவன் அவனே. அவன் நினைத்தால் எல்லாம் நன்றாக நடக்கும். அவனை பணிந்து வேண்டி பிரார்த்தனை செய்வோமாக. இப்பொழுது நான் பாடத் தொடங்குகிறேன். சிவபுராணம், சிவனது அனாதி முறைமையான பழமை. ஒரே கடவுள் என்று சொன்னேன் அல்லவா திருமூலர். அதற்கு தமிழிலே சிவன் என்று பெயர். அன்பே சிவம் என்றும் பெரியவர்கள் சொல்வார்கள். அந்த சிவன், அவன் தென்னாட்டில் சிவன், எந்நாட்டுக்கும் எல்லா உலகங்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் இறைவனாக இருப்பவன் தென்னாட்டில் சிவன். அவனை வாழ்த்தி வணங்கி இப்பொழுது நான் சிவபுராணம் பாடத் தொடங்குகிறேன். எளியேன், குற்றமுடையேன், குறையுடையேன். என்னை நீங்கள் ஆதரிக்க வேண்டும், மன்னித்து ஆட்கொள்ளல் வேண்டும். உங்கள் எல்லார் தாழ்வணிந்து வேண்டுகிறேன். என்னுடைய குறைகளை மன்னிப்பீர்களாக, என் குற்றங்களை மன்னிப்பீர்களாக. நான் உங்களுக்காக வாழ்கின்றேன், உங்களுக்காக பாடுகிறேன், உங்கள் எல்லாருக்காகவும் பாடுகிறேன். நீங்கள் எல்லாரும், உங்கள் குழந்தைகள் எல்லாரும் நன்றாக வாழ வேண்டும் என்று பாடுகிறேன். இப்பொழுது சிவபுராணம் படிக்கப் போகிறேன். சிவ 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 சிவ. ஓ திருச்சிற்றம்பலம்.
உலகலாம் 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 உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மறிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஓம் திருச்சிற்றம்பலம். சிவபுராணம் சிவனது அனாதி முறைமையான பழமை திருப்பெருந்துறையில் அருளியது கலிவெண்பா. ஓம் திருச்சிற்றம்பலம். அம்மா துணை, அப்பா துணை. அம்மா நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்றன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க. புறத்தார்க்குச் செய்யோந்தன் பூங்கழல்கள் வெல்க. தரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க. சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. சிறார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. ஆராத இன்பமருளும் மலை போற்றி, ஆராத இன்பமருளும் மலை போற்றி. சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதுமோய உரைப்பன் யான். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் எண்ணிறந்த எல்லையிலாதானே, எண்ணிறந்த எல்லையிலாதானே, எண்ணிறந்த எல்லையிலாதானே. நின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். எம்பெருமான் எம்பெருமான் மெய்யே நின் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். 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 உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக ஐயா மெய்யா விமலா விடைப்பாக
வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, வெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா, பொய்யாயினையெல்லாம் போய் அகல வந்து அருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானமிலாதே இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே, ஆக்கம் ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய், காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின், என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின், நாற்றத்தின் நெறியாய் சேயாய் நனியானே, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே, கரந்த பால் கண்ணருடு நெய் கலந்தாற் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான், பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான், நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய், எம்பெருமான் பல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாயையுடை அறம் பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா, உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தானில்லாத சிறியேற்கு நல்கி நிரந்தன் மேல் வந்தருடி நீழ்கழல்கள் காட்டி நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே, தாயில் சிறந்த தயாவான தத்துவனே, தாயில் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனாரமுதே, 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 மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனாரமுதே. சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, ஆறாவதே அளவிலா பெம்மானே, ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே, நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே, நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே, இன்பமும் துன்பமும் இல்லானே, உள்ளானே, அன்பருக்கு அன்பனே, அன்பருக்கு அன்பனே, யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே, துன்னிருளே தோன்றா பெருமையனே, ஆதியனே அந்தம் நடு ஆகியல்லானே, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு, கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே, நுணுக்கரிய நுண்ணுணர்வே, நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே, காக்கும் எம் காவலனே, காக்கும் எம் காவலனே, காக்கும் எம் காவலனே, காண்பரிய பேரொழியே, ஆற்றின்ப வெள்ளமே, அத்தாமிக்காய் நின்ற
தோற்றச் சுடர் ஒளியாய் சொல்லாதல் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனை ஊற்றான உன்னாரமுதே உடையானே வேற்று விகார விடக்குடமில் கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யானார் பொய் கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லானே கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லானே கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளியுளில் 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 நட்டம் பயின்றாடும் நாதனே நள்ளியுளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தில்லையுள் கூத்தனே தில்லையுள் கூத்தனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியாரை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. ஓம் திருச்சிற்றம்பலம். உலகலாம் 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 உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலைகள் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வான்முகில் வழாது பெய்க வான்முகில் வழாது பெய்க வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க மன்னன் கோன்முறை அரசு செய்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஓம் திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே 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 போற்றி போற்றி போற்றி. என் நாட்டவர்க்கும் இறைவா 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 என் நாட்டவர்க்கும் இறைவா 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 போற்றி போற்றி போற்றி. ஓம் திருச்சிற்றம்பலம். சிவ 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 சிவ.